உள்ளம் சேர்ந்த கள்ளத்தனம் ஏதுமில்ல, புன்னகையோ மோகம் இல்ல. நீ நின்ற இடம் என்றால் விலையேறி போகாதோ, நீ செல்லும் வழியெல்லாம் பனிக்கட்டியாகாதோ. என்னோடு வா வீடு வரைக்கும், என் வீட்டை பார் என்னை பிடிக்கும். இவள் யாரோ யாரோ தெரியாதே, இவள் பின்னால் நெஞ்சை போகாதே. இது பொய்யோ மெய்யோ தெரியாதே, இவள் பின்னால் நெஞ்சை போகாதே போகாதே. நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமலை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை, சட்டென்று மாறுது வானிலை. காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த, ஒருதல காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த. காதலிக்க கைடு இல்ல சொல்லி தர வாவாத்தி, சேர்த்து வச்ச ஆசையெல்லாம் அள்ளி தர வாவாத்தி. ஏ உசர ஓசர தார கை மாத்தி அடியாத்தி. இது என்ன ஃபீலு ஒன்னால நான் ஃபீலு, பிடிக்காம ஓட்டுநரிலு இனிமே நான் வாழு. அடியாத்தி இது என்ன ஃபீலு ஒன்னால நான் ஃபீலு, பிடிக்காம ஓட்டுநரிலு இனிமே நான் வாழு. ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையில் ஊஞ்சலிலாடும். ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையில் ஊஞ்சலிலாடும். ஆயிரம் ஆயிரம் காலம் இந்த ஞாபகம் பூமழை தூவும். காற்றினில் சாரல் போல பாடுவேன், பாடலை பாடி பாடி வாழ்த்துவேன். நீ வரும் பாதையில் பூக்கள நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியோடு உங்களை சந்தித்திருப்பதில் மகிழ்ச்சி. கச்சேரி ஆரம்பம். கச்சேரிகள் என்று சொன்னாலே பாடல்களால் நிறைத்து வலிக்கும் ஒரு நிகழ்ச்சி என்பது எல்லோருக்குமே தெரியும். ஆனால் அது ஆரம்பமாவது அவரவர் ரசனைகளில் இருந்து என்பது புரிதல். இந்த கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சி வார வாரம் உங்கள் இல்லத்திரைகளை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் மனங்களுக்கு பிடித்தமான பல பழைய பாடல்கள், இடைக்கால பாடல்கள், புதிய பாடல்கள் என்று சொல்லி அனைத்து விதமான ரசிகர்களுக்கும் ஏற்ற வகையிலே இந்த பாடல்களை நாங்கள் வழங்கி கொண்டிருப்பது இயல்பாக இருக்கிறது. அந்த வகையில் இன்றைய தினம் கூட இனிமையான பல பாடல்கள் இந்த கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியை அலங்கரிக்க தயாராக இருக்கிறது. அந்த வகையில் முதலாக நாங்கள் எங்களுடைய இசையமைப்பாளர்கள், இந்த இசை கலைஞர்களை நாங்கள் இணைத்துக் கொள்வது இயல்பாக இருக்கிறது. வழமை போலவே இந்த கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சிக்காக பிரெண்ட்ஸ் இசைக்குழுவின் இயக்குனர் ஜேம்ஸ் ஆண்டன் அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார். கீபோர்ட் வாத்திய கருவியோடு பிரதான இசை வழங்குனராக அவர் இதிலே பயணிக்கின்றார். அவரை நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். அத்தோடு இணைந்து
கிட்டார் வாத்திய கருவியோடு ஜீவா அவர்களும் இணைந்திருக்கிறார். எங்களுடைய மூத்த கலைஞர், அவரையும் நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். அவரோடு இணைந்து இம்முறை ட்ரம்ஸ் வாத்திய கருவியோடு சுபேதன் அவர்கள் வழமை போன்று இணைந்திருக்கின்றார். இவர்களோடு எங்களுடைய இந்த கச்சேரி ஆரம்பத்தின் ஒரு புதுவரவாக தபேலா வாத்திய கருவியோடு பிரபா அவர்களும் இணைந்திருக்கின்றார்கள். இந்த இசை கலைஞர்களை நாங்கள் பெருமனதோடு வரவேற்றுக் கொள்கின்றோம். இவர்களோடு இணைந்து இந்த கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியிலே தங்கள் இனிமையான குரலால் உங்களை வசீகரப்படுத்த காத்திருக்கும் எங்களுடைய பாடகர்களையும் நாங்கள் இந்த நேரத்திலே அன்போடும் பண்போடும் வரவேற்றுக் கொள்கின்றோம். நிச்சயமாக அருமையான பாடல்கள் இந்த நிகழ்ச்சியை அலங்கரிக்கும், உங்களுக்கு பிடிக்கும் என்கின்ற எண்ணத்தோடு உங்களை மீண்டும் நாங்கள் நிகழ்ச்சிக்குள்ளே அழைத்து செல்ல காத்திருக்கின்றோம். வாருங்கள், இணைந்து கொள்ளலாம். இது கச்சேரி ஆரம்பம். சில பாடல்கள் சில வரலாற்று பதிவுகளை பதித்துவிட்டு அவ்வப்போது ஒலித்து ஓய்ந்து கொண்டே இருக்கும். அப்படி பல பாடல்கள் இந்த திரையுலகிலே ஆக்கிரமித்திருக்கிறது. சில பாடல்கள் தேசிய விருதுகள் பெற்ற பாடலாக அநேகருடைய மனங்களை கவர்ந்த பாடலாக கூட இருக்கும். உங்களுக்கு தெரியும், இந்த மாற்று ஆற்றல் உள்ளவர்கள் அவர்களை முதன்மைப்படுத்தி ஒரு பாடல் வெளியானது. அந்த பாடல் கவிஞர் விஜய் அவர்கள் எழுதியிருந்தார். அவருக்கு தேசிய விருது கூட இந்த பாடலுக்காக கிடைத்திருந்தது. ஒரு தேசிய விருது பெற்ற பாடலுக்குரிய பெருமை ஒட்டுமொத்தமாக இந்த பாடலுக்கு கிடைக்கப்பெற்ற பெருமை என்றே கூறிக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களுமே. ஆட்டோகிராஃப் திரைப்படத்துக்காக உருவாக்கப்பட்டது இந்த பாடல். உண்மையில் இந்த பாடல் உருவாகிய விதம் சுவாரஸ்யமானது. அதைவிட இந்த பாடல் ஒரு கொஞ்ச காலம் இந்த மாற்று ஆற்றல் உள்ளவர்களுடைய, அதாவது மாற்றுத்திறனாளிகளுடைய ஒரு தேசிய கீதம் போலவே ஒலித்து ஓய்ந்தது நாம் அறிவோம். ஆகவே இந்த பாடலுடைய வரிகள் நம்பிக்கை ஊட்டுகின்ற வரிகளாக அமைந்திருப்பது இந்த பாடலுக்கான தனிச்சிறப்பாக அமைந்தது. அதுவே இந்த பாடல் தேசிய விருதை பெறுவதற்கான ஒரு காரணமாக கூட இருந்தது. அப்படிப்பட்ட அருமையான, நாங்கள் சோர்ந்து போகின்ற நேரங்களிலே இந்த பாடல்களை கேட்கின்ற பொழுது ஒரு புதிய உத்வேகத்தை தரக்கூடிய ஒரு அருமையான பாடல் தான் இந்த பாடல். ஆகவே அந்த உத்வேகத்தோடு நாங்களும் இந்த நிகழ்ச்சியை அலங்கரிக்க ஆரம்பிக்க காத்திருக்கின்றோம். முதலாவது பாடல் ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. வாழ்க்கைக்காக போராடி கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் இந்த பாடல் சமர்ப்பணம். வாருங்கள், இணைந்து கொள்ளலாம். Oh
மறைந்தும் மறையாமல் மனங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு மிகப்பெரிய பாடகர், எல்லோருக்கும் பிடித்த பாடகர், அருமையான குரல் வளம் கொண்டவர் தான் எஸ்பிபி அவர்கள். எஸ்பிபி மறைந்தாலும் அவருடைய குரல் ஏதோ ஒரு மூலையிலே ஒலித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர் எங்களோடு அந்த பாடலுக்கூடாக உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு அவ்வப்போது தோன்றிக் கொண்டே இருக்கும் அந்த பாடல்களை கேட்கின்ற பொழுது. பாடு நிலா என்று சொல்லி இவரை அழகாக வர்ணிப்பதும் இயல்பு. ஏனென்று சொன்னால், பாடு நிலாவே, தேன் கவிதை, பூமலரே, இந்த பாடல் உங்களுக்கு தெரியும், ஒரு அருமையான பாடல். இந்த பாடல் இளையராஜாவினுடைய இசையமைப்பில் உருவானதற்கு பிற்பாடாக இவருடைய பாடல் தெளிவுகள் வருகின்ற பொழுது பாடு நிலா, எஸ்பிபி என்று சொல்லி குறித்து அந்த பாடல்களை அடையாளப்படுத்துவது இயல்பாக மாறிக்கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சாதனை பாடகராக இவர் பயணித்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு நாளிலே 26 பாடல்களை ஒலிப்பதிவு செய்த அனுபவம் கூட எஸ்பிபி அவர்களுக்கு இருக்கிறதாம். அப்படிப்பட்ட ஒரு அசாத்திய திறமை கொண்ட ஒரு கலைஞன், பல மொழிகளிலும் பாடக்கூடிய ஒரு அற்புதமான திறமை கொண்டவர். ஆகவே அந்த பாடு நிலாவின் அருமையான பாடல் பாடு நிலாவாகவே ஒலிக்க காத்திருக்கிறது. இனிமையாக அந்த பாடலோடு இணைந்து கொள்ளலாம், வாருங்கள்.
இளைஞர்களுக்கு சில வாத்திய கருவிகளை பழகுவதில் ஆர்வம் அதிகம். பொதுவாக இல்லை, நான் ஏதாவது சாதிக்க வேண்டும் என்று சொன்னால், இசையிலே சாதிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் பியானோ, ஓகன் இவ்வாறான வாத்திய கருவிகளை பழகுவது இயல்பாக இருக்கும். என்று சொன்னால் அவர்கள் இசையமைப்பதற்கு தங்களை தயார்படுத்துவதற்கு கர்நாடக சங்கீதத்தை முறைப்படி படித்து பிறகு மேலிசை இசை வாத்திய கருவிகள் என்று சொல்லி அவர்கள் அதனை பயில்வது இயல்பாக இருக்கும். ஆனால் ஸ்டைலிஷாக, அதாவது எங்களை அழகாக காட்டிக்கொள்வதற்கு வெளியிலே பயணம் செய்கின்ற பொழுது அந்த இசை கருவியை தோளிலே சுமந்து சென்றால் அழகாக இருக்கும். அது வேறு எதுவும் அல்ல, கிட்டார் வாத்திய கருவிதான். அந்த கிட்டார் ஒரு ஸ்டைலிஷான வாத்தியம். அதை பழகுபவர்களும் அந்த வாத்திய கருவியை வாசிக்கின்ற பொழுது ஸ்டைலிஷாகவே நோக்கப்படுவார்கள். ஆகவே பெண்களை கவர்வதற்காக ஆண்கள் எடுக்கின்ற ஆயுதம் இந்த இசைக்கருவி என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். அதாவது இந்த கிட்டார் இசைக்கருவி உண்மையாக அது நிறுவனமாக இருக்கிறது. திரைப்படங்களில் கூட அவற்றை இணைத்திருக்கின்றார்கள். வாரணம் 1000, கௌதம் வாசுதேவ் அவர்களுடைய இயக்கத்தில் உருவான வாரணம் 1000 திரைப்படத்திலே நடிகர் சூர்யா அவர்கள் இந்த கிட்டார் வாத்திய கருவியை அழகாக தன்னிலே சுமந்து தன்னுடைய காதலியாக வருகின்ற சமிதா ரெட்டியை கவர்ந்தெழுப்பதற்காக இந்த கிட்டார் வாத்திய கருவியை இசைப்பது, பாடுவது இந்த படத்திலே அழகாக பதிவாகி இருக்கும். நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை, சட்டென்று மாறுது வானிலை, பெண்ணை உன் மேல் பிள்ளை. அழகாக இந்த கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்கள் தங்களுடைய திரைப்படங்களிலே பிரதான பாடல்களை எழுதுவதற்காக கவிஞர் தாமரை அவர்களை இணைத்திருப்பது இயல்பு. கௌதம் வாசுதேவ் மேனன், கவிஞர் தாமரை, அத்தோடு இயக்குனர் ஹாரிஸ் ஜெயராஜ், இந்த மூவரும் இணைகின்ற பொழுது அந்த திரைப்பட பாடல்கள் அழகாக பிரசவிக்கப்படுவதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இந்த வாரணம் 1000 திரைப்படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களும் இதற்கு சொந்தமாக இருக்கும். இந்த நிலைக்கு பொருத்தமாக கூட இருக்கும். அந்த வகையிலே நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை நிச்சயமாக உங்களை உணர்வுபூர்வமாக ரசிக்க வைக்கும் பாடலாக இது அமையப் போகிறது. அந்த பாடலோடு தான் அடுத்து நாங்கள் இணைந்து கொள்ளப் போகிறோம். பாருங்கள். பெய்திடும் மாமழை, இருக்குள் மூழ்கிடும் தாமரை, சட்டென்று மாறுது வானிலை, பெண்ணே உன்மேல் பிழை, நில்லாமல் வீசிடும் பேரலை, நெஞ்சுக்குள் நீந்திடும் தாரகை, உன் வண்ணம் சூடிய காரிகை, பெண்ணே நீ காஞ்சனை. ஓ சாந்தி சாந்தி ஓ சாந்தி, என் உயிரை நீ ஏந்தி, ஏன் சென்றாய் என்னை தாண்டி, இனி நீதான் எந்த நந்தாதி. பெய்திடும் மாமழை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை, சட்டென்று மாறுது வானிலை, பெண்ணே உன்னை பிழை. ஏது ஒன்று என்னை ஈர்க்க, மூக்கின் நுனி மர்மம் சேர்க்க, கள்ளத்தனம் ஏதுமில்ல, புன்னகையோ மோகம் இல்ல, நீ நின்ற இடம் என்றால் விலையேறி போகாதோ, நீ செல்லும் வழியெல்லாம் பனிக்கட்டியாகாதோ, என்னோடு வா வீடு வரைக்கும், என் வீட்டை பார் என்னை பிடிக்கும். இவள் யாரோ யாரோ தெரியாதே, இவள் பின்னால் நெஞ்சை போகாதே, இது பொய்யோ மெய்யோ தெரியாதே, இவள் பின்னால் நெஞ்சை போகாதே போகாதே. நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை, சட்டென்று மாறுது வானிலை, பெண்ணே உன்மேல் பிழை. இல்லாமல் வீசிடும் பேரலை, நெஞ்சுக்குள் நீந்திடும்
சூடிய காரிகை பெண்ணே நீ காஞ்சனை துக்கங்களை தூக்கிச் சென்றார் ஏக்கங்களை தூவிச் சென்றார் உன்னை தாண்டி போகும் போது வீசும் காற்றின் வீச்சு வேறு நில்லென்று நீ சொன்னால் என் காலம் நகராதே நீ சூடும் பூவெல்லாம் ஒரு போதும் முதிராதே காதல் என்னை கேட்கவில்லை கேட்காதது காதல் என் ஜீவன் ஜீவன் நீதானே என தோன்றும் நேரம் இதுதானே நீ இல்லை இல்லை என்றாலே என் நெஞ்சம் நெஞ்சம் தாங்காதே நில்லாமல் வீசிடும் பேரலை நெஞ்சுக்குள் நீந்திடும் தாரகை உன் வண்ணம் சூடிய காரிகை பெண்ணே நீ காஞ்சனை ஓ சாந்தி சாந்தி ஓ சாந்தி என் உயிரை உயிரை நீ ஏந்தி ஏன் சென்றாய் சென்றாய் என்னை தாண்டி இனி நீதான் எந்த நந்தாதி சில பாடல்கள் வெளிவருகின்ற பொழுது அந்த பாடல்கள் பலரது தேசிய கீதமாக மாறுவது இயல்பாக இருக்கும். குறிப்பாக இந்த காதலர்களுக்காக வருகின்ற பாடல்கள் அவ்வப்போது சில பாடல்கள் சில தேசிய கீதங்கள், அதாவது காதலர்களது தேசிய கீதங்களாக மாறி செல்வது இயல்பாக இருக்கும். இந்த பாடல்கள் காலத்துக்கு காலம் அந்த காதலர்களுக்காக உருவாக்கப்படுகின்ற விதங்கள் வித்தியாசமாக இருக்கும். ஒரு காலத்திலே உருவாகிய பாடல் இன்னொரு காலத்திலே, ஒரு இப்பொழுது நடைமுறையாக இருக்கின்ற காலத்திலே வெவ்வேறு விதமான பாடல்கள் அவ்வப்போது வந்து செல்லும். சரி, இப்பொழுது ஒரு பாடல் இருக்கட்டும். ஆனால் இதற்கு முதல் நான் நினைக்கிறேன் வாத்தி திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல், ஒருதல காதல தந்து இந்த தருதல மனசுக்குள் நுழைஞ்சு. இந்த பாடல் எல்லோருக்குமே தெரியும், எல்லோர் வாயிலும் முணுமுணுக்கப்பட்ட ஒரு பாடல். அழகாக அந்த ஒருதலை காதலை எப்படியெல்லாம் வெளிப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் இந்த பாடல் வரிகளுக்கூடாகவும் இசைக்கூடாகவும் வெளிப்படுத்தி இருந்ததை நாம் அவதானித்திருந்தோம். பல காதலர்களது ஒருதலை காதலாய் பயணிப்பவர்களது தேசிய கீதமாக இந்த பாடல் இப்பொழுதும் ஒலித்துக் கொண்டிருப்பது உங்கள் எல்லோருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு ரசனை மிகுந்த பாடலோடு தான் அடுத்து நாங்கள் இணைந்து கொள்ள போகிறோம். நிச்சயமாக அந்த பாடல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அந்த பாடலோடு தான் அடுத்து பயணம் செய்ய காத்திருக்கின்றோம். வாருங்கள், இணைந்து கொள்ளலாம். ஒருதல காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த ஒருதல காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த காதலிக்க கைடு இல்ல சொல்லி தர வாவாத்தி சேர்த்து வச்ச ஆசையெல்லாம் அள்ளி தர வாவாத்தி ஏ உசர ஓசர தார கை மாத்தி அடியாத்தி இது என்ன ஃபீலு ஒன்னால நான் ஃபீலு பிடிக்காம ஓட்டுநரில இனிமே நான் வாழு அடியாத்தி இது என்ன ஃபீலு ஒன்னால நான் ஃபீலு பிடிக்காம ஓட்டுநரில
இப்போதெல்லாம் உச்சத்திலே பயணித்துக் கொண்டிருக்கின்ற அந்த நடிகர்கள் ஆரம்ப காலங்களிலே மிகுந்த சவால்களுக்கு முகம் கொடுத்தவர்களாகத்தான் இருப்பார்கள். உதாரணமாக இன்று தங்கலான் வரை தன்னுடைய நடிப்பாற்றலினால் பலரை கவர்ந்து வைத்திருக்கும் சியான் விக்ரம் ஆரம்ப நாட்களிலே ஒரு நடிகராக வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தோடு வருகிறார். ஆனால் பெரிதாக படங்கள் சோபிக்கவில்லை. ஆகவே டப்பிங் ஆர்டிஸ்டாக, அதாவது நடிகர்களுக்கு குரல் கொடுக்கின்ற ஒரு பாத்திரமாகவே அவர் மாறிவிட்டார். அப்படி ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டாகவே நிறைய நடிகர்களுக்கு ஆரம்ப காலங்களிலே அஜித் போன்றவர்களுக்கு கூட விக்ரம் அவர்கள் தான் குரல் கொடுத்திருந்தார். அப்படி ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டாக இருந்தவர் எப்பொழுது அவருக்கு ஒரு திருப்புமுனை உருவானது என்று சொன்னால், இயக்குனர் பாலாவினுடைய சேது திரைப்படத்திலே அவருக்கு ஒரு மாற்றம் உருவாகி அவரை ஒரு முற்றுமுழுதான நடிகராக எல்லோராலும் ஏற்றுக்கொள்ள சந்தர்ப்பம் கிடைத்தது. அதே போல நடிகர் சூர்யா, சிவகுமாரின் மகன் என்று பலராலும் அறியப்பட்டவர். ஆனால் இவருக்கு நடிக்க தெரியாது என்று சொல்லி ஆரம்பங்களிலே பலராலும் இகழப்பட்ட ஒருவர் தன்னுடைய விடாமுயற்சியினால் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இயக்குனர் பாலாவின் நந்தா திரைப்படத்துக்கு கூட ஒரு வித்தியாசமான பிரதிபலிப்பை, நடிப்பாற்றலை வெளிப்படுத்தி அதன் பின்பு தன்னை புடமிட்ட ஒரு நடிகராக தன்னை வெளிப்படுத்தினார். அதே போல எங்களுடைய தளபதி விஜய் அவர்களை பார்த்தோம் என்று சொன்னால் ஆரம்ப நாட்களிலே பல ஊடகங்களாலும் நையாண்டி செய்யப்பட்ட ஒருவராக, அதாவது என்ன ஒரு நெளிந்த தகரப்பணி மாதிரி முகத்தை வைத்துக்கொண்டு எந்த துணிவோடு நடிக்க வந்தார் என்று கூட ஊடகங்களிலே எழுதியிருந்தார்களாம். அதை பார்த்து தளபதி விஜய் அவர்கள் மிகுந்த வேதனைப்பட்டார் என்று கூட பல தகவல்கள் இருக்கிறது. ஆனால் தன்னுடைய முயற்சியால் இன்று அவர் தமிழ்நாட்டிலே அதிகப்படியான உயர்ந்த சம்பளம் வாங்குகின்ற ஒரு உச்சபட்ச நடிகர்களுள் ஒருவராக வலம் வந்து கொண்டிருப்பது எல்லோருக்குமே தெரியும். அவருடைய அடுத்த கட்டம் எப்படி நகர்கிறது என்பதும் எல்லோருக்குமே தெரியும். இப்படி ஒவ்வொரு நடிகர்கள் இன்று உச்சத்திலே பயணித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு நடிகர்களுக்கும் ஒரு கதை இருக்கிறது. குறிப்பாக தளபதி விஜய் அவர்களுக்கு எந்த இடத்திலே அந்த மாற்றம் உருவானது என்று சொன்னால், பூவே உனக்காக திரைப்படம். இந்த திரைப்படம் உங்களுக்கு தெரியும், மிகுந்த ஒரு காதல் இழப்பை சந்திக்கின்ற ஒரு பாத்திரமாக விஜய் அவர்கள் உருவாக்கப்பட்டிருப்பார். இந்த படத்தினுடைய முடிவுகளிலே பல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் சில போராட்டங்கள், வாக்குவாதங்கள் கூட நடந்ததாம். இருந்தும் இயக்குனருடைய எண்ணப்படி இப்படித்தான் இந்த கதை முடிய வேண்டும், அப்பொழுதுதான் அது பார்வையாளர்கள் மனதிலே நீடிக்கும் என்கின்ற அந்த முடிவுதான் இந்த பூவே உனக்காக திரைப்படத்தினுடைய முடிவாக அமைந்து காணப்படுகிறது. இந்த பூவே உனக்காக திரைப்படம் பெண்கள் மத்தியிலே நடிகர் விஜய் அவர்கள் அப்படியே மிகுந்த காத்திரமாக உட்கார்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை இந்த பூவே உனக்காக திரைப்படம் உருவாக்கி இருந்தது. அதுதான் இந்த பூவே உனக்காக திரைப்படம் தான் விஜயனுடைய திரைப்பயணத்திலே அவரை ஒரு மாற்றலுக்குள்ளே கொண்டு வந்து அவருக்கான ஒரு பாதையை திறந்து விட்டது என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற அற்புதமான பாடல் ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனம் ஆசையில் ஊஞ்சலில் ஆடும். இந்த பாடலை யாரும் மறந்துவிட முடியாது. அவ்வளவு லேசாக மறக்கக்கூடிய பாடலும் அது அல்ல. அந்த பாடலை ஒரு மீட்டி பார்க்கின்ற ஒரு சந்தர்ப்பமாக இந்த நிகழ்ச்சியில் அது அமைந்திருக்கிறது. ஆகவே அந்த பாடலை மீட்டி செல்லும் ஒரு அருமையான அந்த சூழலுக்குள்ளே உங்களை நாங்கள் அழைத்து செல்ல காத்திருக்கின்றோம். வாருங்கள் அந்த பாடலோடு இணைந்து கொள்ளலாம். ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையில் ஊஞ்சலிலாடும். ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையில் ஊஞ்சலிலாடும். ஆயிரம் ஆயிரம் காலம் இந்த ஞாபகம் பூமழை தூவும். காற்றினில் சாரல் போல பாடுவேன், பாடலை பாடி பாடி வாழ்த்துவேன். நீ வரும் பாதையில் பூக்களாய் பூத்திருப்பேன். ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையில் ஊஞ்சலிலாடும்.
காதலியே மனைவியாக வரும்போது சோகம் கூட சுகமாகும், வாழ்க்கை இன்ப வரமாகும். உன் வாழ்வில் செல்வங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்திட வேண்டும், பூவே உன் புன்னகை என்றும் சந்தோஷம் தந்திட வேண்டும். ஆசை காதல் கைகளில் சேர்ந்தால் வாழ்வே சொர்க்கம் ஆகுமே, ஆசை காதல் கைகளில் சேர்ந்தால் வாழ்வே சொர்க்கம் ஆகுமே. ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையில் ஊஞ்சலிலாடும். இன்னும் 100 ஜென்மங்கள் சேர வேண்டும் சொந்தங்கள், காதலோடு வேதங்கள் 5 என்று சொல்லுங்கள். தென்பொதிகை சந்தன காற்று உன் வாசல் வந்திட வேண்டும், ஆகாய கங்கைகள் வந்து உன் நெஞ்சில் பொங்கிட வேண்டும். கண்கள் கண்ட கனவுகள் எல்லாம் நிஜமாயின்று ஆனதே, கண்கள் கண்ட கனவுகள் எல்லாம் நிஜமாயின்று ஆனதே. ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையில் ஊஞ்சலிலாடும். ஆயிரம் ஆயிரம் காலம் இந்த ஞாபகம் பூமடை தூவும், காற்றினில் சாரல் போல பாடுவேன், காதலை பாடி பாடி வாழ்த்துவேன். நீ வரும் பாதையில் பூக்களாய் பூத்திருப்பேன். ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையில் ஊஞ்சலிலாடும். ஆயிரம் ஆயிரம் காலம் இந்த ஞாபகம் பூமழை தூவும். சரி நேயர்களே, நாமும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறும் நேரத்துக்குள்ளே நெருங்கி இருக்கின்றோம். நிச்சயமாக இன்றைய தினம் ஒலித்த பாடல்கள் உங்களை பழைய பல நினைவுகளை மீட்டிப்பாக்க வைத்திருக்கும், இசையின் நுட்பங்களை உணர வைத்திருக்கும், அந்த இசையோடு நீங்கள் பயணித்த காலங்களை கூட உங்களை ஞாபகப்படுத்த வைத்திருக்கும். அப்படிப்பட்ட அருமையான பாடல்களைத்தான் நாங்கள் இன்றைய தினம் உங்களுக்காக தந்திருந்தோம். நீங்கள் மகிழ்ந்திருப்பீர்கள் என்கின்ற அந்த எண்ணத்தோடு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறோம். மீண்டும் ஒருமுறை நாங்கள் இந்த இசைக்கலைஞர்களை ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். அவர்களுக்கான நன்றிகளை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். பிரதான வாத்தியமான ஓகன் வாத்தியர் கீபோர்ட் வாத்திய கருவியோடு இணைந்து கொண்டிருந்தார் ஜேம்ஸ் ஆண்டன் அவர்கள். அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. அவரோடு இணைந்து எங்களுடைய மூத்த கலைஞரான ஜீவா அவர்கள் கிட்டார் வாத்திய கருவியோடு இணைந்திருந்தார். அவரையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு வளமையான எங்கள் இசைக்கலைஞர் சுபேதன் அவர்கள் ட்ரம்ஸ் வாத்திய கருவியோடு இணைந்திருந்தார். இவர்களோடு எங்களுடைய ஒரு புது வரவாக எங்களோடு இணைந்து கொண்டிருந்தார் தபேலா வாத்திய கலைஞர் பிரபா அவர்கள். இவர்கள் அனைவருக்குமே நாங்கள் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இவர்களோடு இணைந்து இன்றைய பாடல்களை உங்கள் மனங்களுக்கு ரம்யமாக வழங்கி சென்ற பாடகர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அது மட்டுமல்ல, இதுவரை நேரமும் இணைந்து கொண்டிருந்த நேயர்கள் உங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு, தொழில்நுட்ப விடயங்களோடு இணைந்து கொண்டிருந்த ஏனைய கலைஞர்களை ஞாபகப்படுத்திக் கொண்டு, தொழில்நுட்ப கலைஞர்களை அவர்களுக்கான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் ஒரு அற்புதமான நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை நன்றியுடன் விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.